இந்த இரவு உன் அற்புதத்தின் இரவாய் ஆமென் மாறப்போகிறது. இந்த இரவு உன் அற்புதத்தின் இரவாய் மாறப்போகிறது. இந்த இரவிலே என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய போகிறார். உனக்கு விடுதலை வரப்போகிறது, உனக்கு சுகம் வரப்போகிறது. உன் வாழ்க்கையில நீ அதிசயங்களை காணப்போகிறாய். சேபாலா ரஹந்தா ரஹடியாந்தா ரதலரமா ஒரே பாலஹா சிகாபாலா துரா கரமா லெரியாந்தா ரபா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இரவே எனக்கு எப்படி போகிறது? இரவே என் வாழ்க்கையில, இரவே என் வாழ்க்கையில இல்லை. ஓ எப்படியோ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இரவெல்லாம் எனக்கு தூக்கம் வரலை, இரவெல்லாம் எனக்கு கண்ணீர் தான், இரவெல்லாம் எனக்கு கவலை தான். இரவெல்லாம் என் வாழ்க்கை எப்படி போகிறது? இரவெல்லாம் என் வாழ்க்கையில பலவிதமான துன்பங்கள், பலவிதமான தொல்லைகள் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இனி எனக்கு எந்த ஒரு வாழ்க்கை இல்லை, என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ள போகிறேன் என்று சொல்லி வாழ்க்கையின் முடிவில், வாழ்க்கையின் விளிம்பில் நின்று கொண்டு இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாயா? ஜீசஸ் ஹalleluya. இயேசுவே 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 நல்லவரே, வல்லவரே, பெரியவரே. ஹalleluya 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 ஹalleluya. நீங்க நல்லவர், நீங்க நல்லவர். உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இயேசு ராஜா, உங்க நாமம் சொன்னாலே அற்புதம் நடக்குமே. உங்க நாமம் சொன்னாலே பேய்கள் எல்லாம் ஓடுமே. உங்க நாமம் சொன்னாலே ஆண்டவரே எல்லாம் கூடுமே. ஆண்டவரே உங்க நாமம் சொன்னாலே போதுமே, போதுமே, போதுமே. இயேசு என்கிற நாமமே எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நான் வருவேன், வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை விடுதலையாக்குவேன் என்று சொன்ன நல்ல தெய்வமே, ஹalleluya. இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தையே ஆண்டவரே நாங்கள் வேற எங்கு போவோம் ஆண்டவரே, வேற எங்கு செல்வோம் ஆண்டவரே, வேற என்ன செய்வோம் ஆண்டவரே? உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் எங்கே ஓடுவோம் ஆண்டவரே? ஹalleluya ஹalleluya. எங்கே இருந்தாலும் தகப்பனே நீர் அங்கே எங்களோடு கூட இருக்கிறீர் அல்லவா? நீர் அந்த இடத்திலே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அல்லவா? இயேசுவே அந்த இடத்திலே தகப்பனே எங்களோடு கூட வந்து ஆண்டவரே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறீர் அல்லவா? ஆண்டவரே பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறானே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் எங்க போவோம் ஆண்டவரே? எங்க ஓடி போய் ஒளிவோம் ஆண்டவரே? ஆண்டவரே உமக்கு மறைவான ஒன்றும் இல்லை, சகலமும் உமக்கு ஆண்டவரே அப்பா வெளியரங்கமாயும் ஆண்டவரே சகலமும் ஆண்டவரே உமக்கு வெளிச்சமாயும் இருக்கிறது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆம் ஆண்டவரே சகலமும் உமக்கு முன்பதாக வெளிச்சமாயிருக்கிறது, சகலமும் உமக்கு முன்பதாக தகப்பனே ஆண்டவரே ஹalleluya நிர்வாணமாயிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஒளிந்து கொள்ள முடியாதையா ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு ராஜா நீங்க நல்லவரையா. இயேசுவே நீர் பெரியவர் ஆண்டவரே. உடலாமா சியாலஹந்தல் கரபோரியாந்தரவா உரியாலபௌசியாந்தலபரி கபலதுரபலபரபா. ஆண்டவரே இந்த நேரத்தில் உங்க சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஏன் வந்திருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை அறிவீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை நீர் அறிவீரையா.
ஓ ஷிகாபல ரதனா ஓ ரபா ஷிகாபல ஹஷியந்த ரதல ரபா. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உன்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை, இந்த ஆன்லைன் மூலமாக இந்த ஜெபத்தை, இந்த ஆமென் ஆடியோவின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரி, எனக்கு அருமையான சகோதரா, ஆமென். கர்த்தர் நல்லவர். உன்னை அன்போடு கூட நான் உன்னை வாழ்த்துகிறேன். இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? இந்த இரவு உன் வாழ்க்கையில எப்படி கழிய போகிறது தெரியுமா? என்ன கருமையான தேவ பிள்ளையே, இந்த இரவு உன் அற்புதத்தின் இரவாய் ஆமென் மாறப் போகிறது. இந்த இரவு உன் அற்புதத்தின் இரவாய் மாறப் போகிறது. இந்த இரவிலே என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய போகிறார். உனக்கு விடுதலை வரப்போகிறது, உனக்கு சுகம் வரப்போகிறது. உன் வாழ்க்கையில நீ அதிசயங்களை காண போகிறாய். சேபாலா ரஹந்தா ரஹடியாந்த ரதலரமா ஒரே பாலஹ சிகபாலா துரா கரமா லெரியாந்த ரபா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இரவே எனக்கு எப்படி போகிறது? இரவே என் வாழ்க்கையில, இரவே என் வாழ்க்கையில இல்லை. ஓ எப்படியோ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இரவெல்லாம் எனக்கு தூக்கம் வரலை, இரவெல்லாம் எனக்கு கண்ணீர் தான், இரவெல்லாம் எனக்கு கவலை தான். இரவெல்லாம் என் வாழ்க்கை எப்படி போகிறது? இரவெல்லாம் என் வாழ்க்கையில பலவிதமான துன்பங்கள், பலவிதமான தொல்லைகள் ஓ நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இனி எனக்கு எந்த ஒரு வாழ்க்கை இல்லை, என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ள போகிறேன் என்று சொல்லி வாழ்க்கையின் முடிவில், வாழ்க்கையின் விளிம்பில் நின்று கொண்டு இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாயா? எனக்கு அருமையான சகோதரி, எனக்கு அருமையான சகோதரா, இன்று இரவு உனக்கு தான் சொல்லுகிறேன், உன் அற்புதத்தின் நாள், உன் விடுதலையின் நாள். இந்த ராத்திரி நேரத்தில் இந்த ஜெபத்தை நீ கேட்கும் போது கர்த்தராகிய தேவன் உன் வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்ய போகிறார், விடுதலையை கொடுக்க போகிறார். உன் வாழ்க்கையில என்ன வேதனை, உன் வாழ்க்கையில என்ன வேதனை, உன் வாழ்க்கையில எதற்கு, உன் வாழ்க்கையில என்ன காரியம் உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது, உனக்கு கண்ணீர் வர வைத்துக் கொண்டிருக்கிறது? இந்த நேரத்தில் தேவனோடு கூட இருக்கிறார் மகளே, இந்த நேரத்தில் தேவனோடு கூட இருக்கிறார் மகளே. இப்பொழுது தேவனை நோக்கி நீ கூப்பிடுவாயா? ஆண்டவரே என்று சொல்லி சத்தம் உயர்த்தி ஆண்டவரே என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடு. உன் இருதயத்தில் எப்பேற்பட்ட அழுத்தம், உன் இருதயத்தில் எப்பேற்பட்ட பாரம் இருந்தாலும் இந்த நேரத்தில் இயேசு என்கிற ஒரு நாமம் உன் வாயில வந்துடட்டும். இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுமா? இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க சகோதரா. இயேசுவே என்று சொல்லி கூப்பிடும் போது உன் இருதயத்தில் இருக்கிற ஒரு தேவ சமாதானம், உன் இருதயத்தில் இருக்கிற ஒரு தேவ சமாதானம் ஆமென் இறங்கி வரும். உன் இருதயத்திற்குள்ள தேவனுடைய கிருபை இறங்கி வரும். புதிய வல்லமை, புதிய கிருபை, ஒரு புதிய அபிஷேகம் தேவன் உன் வாழ்க்கையில தருவார். ஸ்ரீபாலா ரதாலா ரகபா. இந்த இரவு நேரத்தில் தேவ பிள்ளையே நீ வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பி. நீ ஆரம்பிக்கும் போதே ஓ உனக்கு விரோதமாய் இருந்த சத்துருக்கள் உனக்கு முன்பதாய் சிதறண்டு போகிறார்கள். ஓ உனக்கு முன்பதாய் ஓடி போகிறார்கள். ஓ ராகபா சியாந்தலா பரியாந்தரபா. இந்த ஜெபத்தை கேட்க கேட்க எந்த இருளும் வாழ்க்கையில் இருக்க முடியாது. இந்த ஜெபத்தை கேட்க கேட்கவும் வாழ்க்கையில எந்த இருளும் இருக்க முடியாது. உன் வாழ்க்கையில் இருக்கிற இருள் இந்த நாளிலே, இந்த ராத்திரியே மாறி போகிறது. ஓ சகலமும் வெளிச்சமாய் உன் வாழ்க்கையில உன்னை அவன் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். படுக்கை எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, சங்கீதம் 4:8 சொல்லப்பட்டிருக்கிறது, ஓ சமாதானத்தோட படுத்துக் கொள்ளுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம், எனக்கு அருமையானவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீ ஆமென் கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாயே என்றால், ஒருவேளை தெய்வத்தை நீ ஹல்லேலூயா அறியாதவளா இருந்தாலும், இயேசு என்று யாருன்னு எனக்கு தெரியாது, இந்த இயேசுவினிடத்தில் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியாது என்று இருக்கிற நிலைமையிலே இந்த வார்த்தையை, இந்த ஜெபத்தை நீ கேட்டுக்கொண்டிருப்பாயே என்றால், தேவ பிள்ளையே, இன்று ஆமென் இந்த ஜெபத்தோடு இணைந்து ஆமென் உண்மையா இந்த சத்தத்தை நீ கேட்பாயானா?
எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ சமாதானத்தோட படுத்துக் கொள்ளணும். நீ சமாதானத்தோட படுத்துக் கொள்ளணும். நீ சமாதானத்தோட நீ நித்திரை செய்ய வேண்டும். ஹalleluya. கர்த்தர் ஆமென் உனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவரே உன்னை தாங்குகிறவராய் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், படுத்துக் கொண்டேன் நித்திரை செய்தேன், இதோ நான் விழித்துக் கொண்டேன், ஆனாலும் உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது, உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த ராத்திரி நேரத்தில் நீ தூங்கும் போது, இந்த ராத்திரி நேரத்தில் நீ படுக்கும் போது உன் இருதயம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இருதயத்தோடு இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பாயா? அந்த இருதயத்தோடு நீ பேசிக் கொண்டிருப்பாயா? ஓ ரபாசி அந்த ரபாலி அந்த ரபா, அந்த சின்ன இருதயத்திற்குள்ளதான் இயேசு வாசம் பண்ணுகிறார். அந்த சின்ன இருதயத்திற்குள்ளதான் இயேசு வாசம் பண்ணுகிறார். அந்த சின்ன இருதயத்தில் பேசு, அந்த சின்ன இருதயத்தில் பேசு. சமாதானத்தோடு இப்பொழுது உன்னை ஆமென் நித்திரை செய்ய வைப்பார். சமாதானத்தோடு இப்பொழுது உன்னை படுக்கும் போது உனக்கான ஆறுதல், உனக்கான தேறுதல், உனக்கான ஆமென் வசனங்கள், உனக்கான காரியங்களை கர்த்தர் தரிசனமாய், உனக்கான காரியங்களை கர்த்தரே வெளிப்படுத்துகிறார். இதை குறித்து நீ பயப்படாத, இதை குறித்து நீ கலங்காத. இரவுல கலக்கம் வருவதில்லா, இரவுல கலக்கம் வருவதில்லா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சொல்லு, விரட்டு. இயேசுவின் நாமத்தை நீ சொல்லும் போது அது விரட்டப்படுகிறது, அது துரத்தப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். உடாஹந்தல் கடபோசி அந்தரவா துரத்தப்படுவதாக, நிர்மூலமாவதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஹalleluya, என்னோடு கூட இணைந்து ஒரு பாடலை கூட நீங்க பாடி கர்த்தரை துதிக்கும் பட்சத்திலே தேவன் உங்கள் நடுவிலே வல்லமையா இன்னும் ஆமென் கிரியை செய்ய ஆமென் அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். என்னோடு சேர்ந்து கைகளை தட்டி துதித்து பாடுவீர்களா? ஹalleluya. Jesus, Jesus. Shebala radala kantara namashe. Hallelujah. Shebala handara kada. Eve என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவேன். சொல்லுங்க வாயை திறந்து, தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கைகளை தட்டி சொல்லுங்க ஹalleluya. நமது சிறகால என்னை மூடி காத்து நடத்துவார். அவருடைய வசனம் என் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆமென். அவர் உன்னை நீ படுக்கும் போது, ஆமென், நீ
எந்த சூழ்நிலையில எங்க நீ நிற்கும் போதும் கூட அவர் தம்முடைய சிறகால உன்னை மூடி, ஹல்லேலூயா, ஆமென், வேதம் சொல்லுகிறது அவர் உன்னை காத்து நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கென்று சொல்லி ஒரு பட்டயம் இருக்கிறது, உனக்கென்று சொல்லி ஒரு ஆயுதம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறபடி அவருடைய வசனம் உன் ஆவியின் பட்டயம். ஆமென். இந்த வசனத்தை சொல்லி பாடும்போதே தேவ பிள்ளையே, இந்த இரவு நேரத்தில் உனக்குள்ளே, இந்த இரவு நேரத்தில் உன் வாழ்க்கைகளை கிரியை செய்கிற, உன் சிந்தனைகளுக்குள்ளே கிரியை செய்கிற, உன் இருதயத்திற்குள்ளே கிரியை செய்கிற, உன் மனதிற்குள்ளே கிரியை செய்கிற, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் வாழ்க்கையில கிரியை செய்கிறது பொல்லாத சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும். சேவலஹந்தரகடதனா, ஹல்லேலூயா. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். சொல்லுங்க என்னோடு இணைந்து, அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது. வாயை திறந்து நீ சொல்லும்போது அவரது வசனம், ஹல்லேலூயா. நீ வாயை திறந்து பாடும்போது உன் வாயில் இருந்து, உன் ஆவியில் இருந்து ஒரு அக்கினி புறப்படுகிறது. உன் சத்துருவை அழித்து நிர்மூலமாக்குகிற ஒரு அக்கினி உன் ஆவியில் இருந்து அது புறப்படும். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் தனக்குள்ள பட்டயம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், அல்லேலூயா, துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய், ஆமென். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தேவ பிள்ளையே, உனக்காக ஒருவரை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அது யார் தெரியுமா? அவர் அவருடைய தூதரே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன், ஆமென், ஒரு தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறார். உன்னை காக்கும்படி ஒரு தூதருக்கு கட்டளையிட்டிருக்கிறார். உன்னோடு கூட தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். ஓ ராமா சியாந்தரமா. விழுந்து போன கூட்டம் ஒன்றுதான் தேவ பிள்ளை, ஆனாலும் தேவனோடு கூட இருக்கிற கூட்டங்கள் அவன் இரண்டு உண்டு. சகபா, நம்மோடு கூட தேவன் உண்டு. விழுந்து போனவனால ஒண்ணு செய்ய முடியாது. எந்த பிசாசால உன்னை ஒண்ணு செய்ய முடியாது. எந்த சத்துருவின் கிரியைகளால உன்னை ஒன்று செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சேவலஹந்தரா. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டே. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். சேர்ந்து சொல்வோம், பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில். ஒவ்வொன்றை பாதம் கல்லில், பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில். சபலகதரபா. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில். இப்போ சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனந்தமே. இருக்கிற இடத்தில் ஆனந்தத்தோட, ஆனந்த சத்தத்தோட இன்றே உனக்கு ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது.
உடகசியா தலபாஷிகரோ உடேவ ஹல்வலா கஷியந்தரபா. ஒரு அற்புதம் உன் சரீரத்திலே ஒரு அற்புதம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வல்லமை உன் சரீரத்துக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட பலவீனமாய் எப்பேற்பட்ட பலவீனம் உன் சரீரத்தில் இருந்ததோ அந்த பலவீனம் இன்றே மறைந்து போனது, மறைந்து போகிறது. பொல்லாத பிசாசே வெளியேறு இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே. இப்பொழுது சுகம் பேச்சுக்கொள். இது நாள் வரை நான் படுக்கையோடு இருந்து கொண்டிருக்கிறேன். இது நாள் வரை நான் நடக்க முடியாது. இது நாள் வரை என் கைகளை தூக்க முடியாது. இது நாள் வரை நான் அசைய முடியாது. பலவிதமான வேதனை சரீரத்தில், பலவிதமான வேதனைகள் உங்க உள்ளத்தில், உங்க இருதயத்தில் இப்போ அற்புதம் நடக்குது. பேச்சுக்கொள். வல்லமை இறங்குவதாக, தொடுவதாக. Jesus name ஷலபரகதரபா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ சிங்கத்தின் மேலும் நீ பாம்பின் மேலும் நடந்து செல்லக்கூடியவர்கள் சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்வதற்கு ஹல்லேலூயா. இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு சத்தியத்தை நீ அறிந்து கொள். இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு சத்தியத்தை நீ அறிந்து கொள். ஹல்லேலூயா. சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் உனக்கு உண்டு. ஆமென். ஷபலரியா தலரமா சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. வாயை திறந்து சொல்லு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல கொண்டு. ஒரு மோட்டம் சேர்ந்து சொல்லு. சாத்தானின் உன் சரீரத்தை ஆட்கொண்டு கொண்டிருக்கிற, உன் சரீரத்தில் பலவீனங்களை கொண்டு வருகிற, பலவீனத்தை கொண்டு வந்திருக்கிற எல்லா பலவீனத்தின் ஆவிகளை இப்போது கர்த்தர் துரத்துகிறார். ஓ ராகா சாகா தரனா. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் நம்மை காக்க தூதர்கள் எனக்குண்டு. செல்வோம். வழிகளில் எல்லாம் உன்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் போதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். எந்த சூழ்நிலையிலையோ பாதம் கல்லில் போதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். கையை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனந்தத்தோடு உன் சத்தம் உயரட்டும். ஆமென். உன் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவன் இந்த ராத்திரி நேரத்திலேயே உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு வருகிறது. இனி கண்ணீரினாலே உன் படுக்கையின் அறைகள் நினைவது இல்லை. இனி ஆனந்த கண்ணீராய் உன் கண்களிலிருந்து கண்ணீரை பொழிய பண்ணுவார். இனி ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். சமாதானத்தோடு படுத்துக்கொள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை தாங்குகிறார். எல்லா சுத்த ஆவிகளை, எல்லா சுத்த கனவுகளை கொண்டு வருகிற எல்லா சத்துருடைய கிரியைகளை முற்றிலுமாய் கர்த்தர் முறியடிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே. Shagabaragadiharaghamase Orabala Shikamala Darakamada Dalarava Shikababa Baba Masheke Dere Baba Baba Oravaha Shikadalarava Orahasi Andala Hatala Holbarakashi Andere. Oh Yesuve Yesuve. நடக்குது. அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரா, எனக்கு அருமையான சகோதரி,
இந்த ஜெபத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? எப்படியாக என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துராதா? இந்த ஜெபத்திலேயாவது எனக்கு ஒரு அற்புதம் நடந்துராதா? இந்த ஜெபத்திலேயாவது என் வாழ்க்கை மாறிராதா? இந்த ஜெபத்திலேயாவது ஆமென் கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தை தரமாட்டாரா என்கிற ஒரு ஏக்கம், என்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது. எந்த தேசத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாயோ, எந்த இடத்துல நீ இருந்து கொண்டிருக்கிறாயோ, ஓ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு இப்பொழுதே கர்த்தர் ஒரு சமாதானத்தை உன் இருதயத்தில் தருகிறார். உன் எண்ணங்களை எடுத்து போடு. ஆமென். உன் சமாதானத்தை கெடுக்கிற, உனக்குள்ளே வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற அந்த பொல்லாத தீய எண்ணங்களை எடுத்து போடு. ஹalleluya. கர்த்தருடைய அக்கினி உனக்கு முன்பதாக எரிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் சொல்ல, ஆண்டவரே இந்த பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத காரியங்கள் எரிந்து சாம்பலாய் போகட்டும். ஒரு புதிய எண்ணங்களை எனக்குள்ளே தாங்கப்பா என்று சொல்லி கேளு. ஷேபாலா ராகாதாலா ராபாஷே லூபஹாசியா தலஹதரா. ஏசாயா 41:10 வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ பயப்படாத, நீ பயப்படாத, எதை குறித்தும் பயப்படாத. இரவிலே உண்டாக்கும் பயங்கரத்துக்கு நீ பயப்படாத, பகலில் பறக்கும் அம்புக்கு நீ பயப்படாத, மத்தியானத்தில் ஆமென் ஆமென் உண்டாக்கும் சங்காரத்துக்கு நீ பயப்படாதே. உன்னை துரத்தி வருகிற ஆயிரங்களுக்கு, உன்னை துரத்தி வருகிற 10,000ங்களுக்கு நீ பயப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நீ யாருக்கு பயந்து கொண்டிருக்கிறாய்? நீ யாருக்கு பயந்து கொண்டிருக்கிறாய்? நீ திகையாதமா, நீ திகையாத சகோதரா. கர்த்தர் சொல்லுகிறார், I am your God, நான் உன் தேவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஷாகாபா, உன் பாரம் என்னெல்லாம் இந்த ராத்திரி நேரத்தில் இருக்கிறது? உன் குடும்பத்தை குறித்ததான பாரம், உன் குடும்பத்தை குறித்ததான ஒரு பாரம் என்னெல்லாம் என்ன உன் இருதயத்தில் இருக்குது, என்னெல்லாம் என்ன உன் சிந்தையில இருக்கிறது? உன் பிள்ளைகளை குறித்த பாரம், உன் கணவனை குறித்த பாரம், உன் மனைவியை குறித்த பாரம், தேவ பிள்ளையே உன் குடும்பங்களை குறித்த பாரம், உன்னுடைய பொருளாதாரங்களை குறித்த பாரம், உன் வேலையை குறித்த பாரம், உன்னுடைய தொழில் ஸ்தலங்களை குறித்த பாரம், இல்லைன்னா ஏதோ ஒரு பாரம் இருதயத்தில் இருக்கிறதா? கர்த்தரே சொல்லுகிறார், கமோ, கர்த்தரே சொல்லுகிறார், ஏன்டவா அதை என்கிட்ட வை, நான் உனக்கு இளைப்பாறுதலை, I will give you the peace, நான் உனக்கு கொடுப்பேன் பீஸ், நான் உனக்கு சமாதானத்தை தாரேன்னு சொல்றாரு. மத்தேயு 11:28 சொல்றாரமா, மத்தேயு 11:28 சொல்றாரா சகோதரரே? ஹalleluya. வருத்தப்பட்டு 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 ஏன் நீ வருத்தப்படணும்? ஏன் நீ பாரம் சுமக்கணும்? உன் வருத்தங்களையும் உன் பாரங்களையும் என்கிட்ட கொண்டு வா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரே. இந்த ராத்திரி நேரத்தில் நீ கண்ணீர் வடிக்காத. இந்த ராத்திரி நேரத்தில் உன் கண்ணீருக்கு ஒரு பதிலாக இந்த வார்த்தையை கர்த்தர் தருகிறார். என்கிட்ட வை, என்கிட்ட உன் பாரத்தை இறக்கு வை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆமென். அப்பொழுது கர்த்தர் உன்னை தாங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஷேபாலா ரஹந்தரா கதலரபா ஷேகமாதரா கடதரபா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆமென், எதற்கு நீ கவலைப்பட தேவையில்லை. எந்த காரியங்களை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன் அப்படின்னா தேவன் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் 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 நீ ஜெபத்தினால வேண்டுதலினால நீ தேவனுக்கு அதை தெரியப்படுத்து. அப்பொழுது ஆமென் எல்லா விதமான ஆமென் ஆமென் சமாதானம் உங்க இருதயங்களை ஆளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் ஆமென் 4:6 வசனம் 7 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ எதற்கும் கவலைப்படாதவனா, நீ எதற்கும் கவலைப்படாத சகோதரி, நீ எதற்கும் கவலைப்படாத சகோதரா. ஹalleluya ஹalleluya. எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாரங்களையும், உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் இப்பொழுது வை. ஜெபம் விண்ணப்பம் தேவனுக்கு தெரியப்படுத்து. ஓ அப்பொழுது எல்லா ஆமென் விதமான தேவனுடைய சமாதானம் உன் இருதயத்தை ஆளுகை செய்கிறதை நீ பார்ப்பாய். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, இந்த சத்தம் உன் இருதயத்திற்குள்ள, இந்த சத்தம் வெறுமனே போடுகிற சத்தம் அல்ல, இந்த சத்தம் வேத வசனம் உள்ள சத்தம். இந்த வசனம் ஆமென் பட்டயமுள்ள ஆமென் சத்தம். இந்த சத்தம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமுள்ள சத்தம். இந்த சத்தம் உனக்குள்ள போகும்போது ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிற சகல காரியங்களையும் அசுத்தங்களையும் களைத்து போடுகிறார். உனக்குள்ள கிரியை செய்கிற, உன்னோடு போராடுகிற சத்துருவின் கிரியைகளை அது நிர்மலமாக்குகிறது. ஆமென். ஒரு பட்டயம் போல எழும்புகிறது.
ஒரு பட்டயம் போல எழும்பி சத்துருடைய கிரியைகளை அவைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடுகிறது, வெட்டி போடுகிறது. உருவின பட்டயம் போல, உருவின பட்டயம் போல உனக்கு விரோதமாய் கலங்கடிக்கிற, உனக்கு விரோதமாய் தீமை செய்கிற காரியங்களுக்குள் அது ஊடுருவி போகிறது, நிர்மூலமாக்குகிறது. தேவாக்கினி அதை எரித்து போடுகிறது. ஓ, வசனமானது அக்கினியாய் புறப்பட்டு வருகிறது. என கருமையானவர்களே, ஹalleluya hallelujah shebala hasedere mama 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 hallelujah. ஆண்டவரே கேளுங்க ஆண்டவரே, இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய அற்புதத்தை தந்ததற்காக ஒரு விஷயம் நன்றி என்று சொல்லுவீங்களா? ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே, இந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ததற்காக, இந்த ராத்திரி நேரத்தில் என் கண்ணீரை மாற்றினதற்காக, என்னோடு பேசினதற்காக, இந்த ராத்திரி நேரத்தில் எனக்கு சுகம் தந்ததற்காக, விடுதலை தந்ததற்காக நன்றி. விடுதலை இப்பொழுது உன் வாழ்க்கையில் வருகிறது. பெற்றுக்கொள். நட இயேசுவின் நாமத்தில், எழும்பு இயேசுவின் நாமத்தில். இதெல்லாம் செய்ய முடியாது என்று இருந்தாயோ, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது செய். கைகளை தூக்கி பார், கால்களை அசைத்து பார். நீ எதெல்லாம் செய்ய முடியாது என்று இருந்தாயோ இப்பொழுது செய்து பார். கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். விடியும் போது சாட்சியாய் இருப்பாய். விடியும் போது கர்த்தருடைய சாட்சியாய் மாற்றுவார். ஆமென். தேசங்களுக்கு கர்த்தருடைய சாட்சியாய் வைப்பார். பேதுருவும் யோவானும் அன்றைக்கு தேவாலயம் முற்றத்தில் இருந்து ஆமென் பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஹalleluya அந்த சகோதரனுக்கு ஆமென் அந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தை சொல்லி சுகத்தை கொடுத்தபோது, எனக்கு அருமையானவர்களே ஹalleluya, அந்த சகோதரனை கண்டு மற்ற எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டார்கள். இவன் தேவாலயத்தின் முற்றத்தில் இருந்தவன் அல்லவா? இவன் பிறவி சப்பான் அல்லவா? இவன் நடக்க முடியாதவனா இருந்தான் அல்லவா? நம்ம எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிறோம். இப்பொழுது எப்படி இந்த காரியம், எப்படி இந்த அற்புதம்? அதுபோல விடியும் போது உன்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். விடியும் போது உனக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாயிருக்கும். நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, சுகப்படுத்தினதற்காக நன்றி அப்பா, பலப்படுத்தினதற்காக நன்றி. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. 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 இந்த ராத்திரி நேரத்திலே கர்த்தர் உனக்கு சுகத்தை தந்திருக்கிறார், விடுதலையை தந்திருக்கிறார். காலை எழும்பும் போது அந்த சப்பானி எப்படி எழும்பி நின்று எல்லா ஜனங்களுக்கும் ஒரு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தானோ, அதே போல இந்த காலை பொழுது ஆமென் உன் வாழ்க்கையிலே உன்னை பார்த்த அத்தனை ஜனங்களுடைய கண்களும் ஆச்சரியப்படுகிற விதமாய் உன் வாழ்க்கை மாறி இருக்கும். கவலைப்படாத, கர்த்தனோடு கூட இருக்கிறார். உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர், உன்னை உயர்த்துகிறவர், உனக்கு அற்புதம் செய்கிறவர், நடத்துகிறவரையா நோடு கூட இருக்கிறார்கள். கவலைப்படாதீங்க, வாழ்க்கையை புதிதாய் தொடங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.